ஒரு சமயம் விக்ரமன்கிற சிங்கம் ரொம்ப பசியோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தது. பசியில ரொம்ப களைச்சி போன விக்ரமன் சிங்கம் ஒரு மரத்து நிழல்ல ஓய்வெடுத்தது. ஒரு முயல் மட்டும் இந்த வழியா வந்திருந்தா என்னால ஓடி பிடிச்சு வேட்டையாட முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மரத்து நிழல்ல தூங்கிடுச்சு. அப்போ தன் பக்கத்துல பாறை விழுற சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிட்ட அந்த சிங்கம் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அங்க ஒரு குகைய பார்த்த சிங்கம், அட அங்க ஒரு குகை அப்படின்னு சொல்லிக்கிட்டே குகைக்கு பக்கத்துல போச்சு. அங்க சில கால் தடங்களை பார்த்த விக்ரமன் சிங்கம், நிச்சயம் உள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு நினைச்சது. எப்படியும் அந்த மிருகம் வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சுகிட்டது. ரொம்ப நேரம் ஆகியும் எந்த மிருகமும் வெளியே வராததால அந்த விக்ரமன் சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வெளியில காத்திருந்து பிரயோஜனம் இல்ல. அதுக்கு மேல நான் பிடிக்க முயற்சி செய்யறப்போ அந்த விலங்கு எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, அதனால நாமளே உள்ள போய் பிடிக்கலாம் அப்படின்னு குகைக்கு உள்ள போச்சு. அப்போ அந்த குகையில வாழுற குள்ள நரி அங்க வந்தது. குகைக்கு வெளியே ஒரு பெரிய மிருகத்தோட கால் தடத்தை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. கால் தடத்தை முகர்ந்து பார்த்தும் அளந்து பார்த்தும் உள்ள போயிருக்கிற மிருகம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சது. உள்ள போறது ஆபத்தானதுன்னு நினைச்சு வெளியிலேயே நின்று யோசனை செஞ்சது. உடனே குகைக்கு வெளியே இருந்து சத்தமா சொன்னது, ஏ குகையே, நான் வரும்போது என் பெயரை சத்தமாக சொல்லி அழைப்பாயே, ஏன் இப்போது அழைக்கவில்லை? நான் வந்ததை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டதும், எங்க அது சொன்னபடி கூப்பிடாம போனா நரி திரும்ப போயிடுமோன்னு நினைச்சு விக்ரமன் சிங்கம் உள்ள இருந்து சத்தமான குரல்ல, நீ வந்ததை நான் பார்த்தேன், பயப்படாமல் உள்ளே வா நரியே அப்படின்னு சொன்னதும், ஆஹா, இது சிங்கத்தோட குரலாச்சேன்னு நரி தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுச்சு. பாத்தீங்களா நரியோட தந்திரத்தை? இன்னைக்கும் நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல இல்ல இல்ல, நான் தான் ஜெயிச்சேன். காத்து தோத்து போயிட்டா, காத்து தோத்து போயிட்டா. நீங்க திருட்டுத்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கீங்க. காத்து தோத்து போயிட்டா, காத்து தோத்து போயிட்டா, காத்து தோத்து போயிட்டா. நாம வேணா இன்னொரு போட்டி விளையாடலாமா? நாம இந்த மரத்து மேல ஏறணும். வெட்டுக்கிளி எப்பவுமே மரத்துல ஏறாது. ஆமா, அது எங்களால முடியாது. மரத்துல ஏறணும்னா எங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அது யாரு? நீ என் ஃப்ரெண்ட தோக்கடிச்ச போதும் எங்களை தோக்கடிச்ச மாதிரி ஏத்துக்குறோம். ஆஹா, நீதானா? அப்ப கூட போட்டி போட வேண்டான்னு பார்த்தேன். சரி, ஓகே, பரவாயில்ல, போட்டியா ஆரம்பிக்கலாம்.
மூக்கடிக்க முடியுமா பாத்துடலாம். ஐயோ வலிக்குது, என்னால வேகமா ஏற முடியல. நீ என்ன பண்ற? சீக்கிரமா கீழே இறங்கிடு. எனக்கு ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். அப்பு மாதிரி மரம் ஏறதுக்கு உன்னால முடியாது. என்னால முடியும், நீங்க வேணா பாருங்க. சரி பாக்குறேன். அப்ப மாட்டிக்கிட்டான். இப்ப நான் ஜெயிச்சிருவேன். இதுதான் சரியான நேரம். ஐயோ, என்னோட டப்பாவும் கயிறும். அப்போ கீழே போயிட்டான். அவன் வரதுக்குள்ள நான் மேல ஏறி ஜெயிச்சிடணும். காத்து, நீ எங்க போய்கிட்டு இருக்க? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உனக்கு சுட்டித்தனம் கொஞ்சம் அதிகம்தான். சீக்கிரம் கீழே இறங்கிடு. இல்ல இல்ல இல்ல, என்ன எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. அச்சச்சோ, அம்மா, ஐயோ, இங்க இருந்து எனக்கு எதுவும் தெரியல. தலை சுத்துது. அச்சச்சோ, நான் மாட்டிக்கிட்டேன். என்னால இறங்க முடியல. அம்மா, அப்பா, என்ன காப்பாத்துங்க. காத்து கத்துற மாதிரி இருக்கே. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, உன்னால முடியாது, சீக்கிரமா கீழே இறங்குன்னு. நீ தான் கேட்கல. நான் இப்ப கீழே இறங்கணும். சரி, நல்ல கெட்டியா புடிச்சுக்க. சரி, அப்பு எங்க போயிட்டான்? எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும். நான் போய் உங்க அப்பாவை இப்பவே கூட்டிட்டு வரேன். நீ கெட்டியா புடிச்சுக்க. அப்போ என்ன காப்பாத்துங்க. நான் பிடிச்சுக்கிறேன். கீழே குதி. எங்க கீழே குதி பார்க்கலாம். காத்து, அதோ அந்த மரத்துல இருக்கா. போடா, ஏன் பொண்ணையே சாப்பிட பாக்குறியா நீ? அப்போ இந்த இடத்துல ஏன் விளையாடுறீங்க? நான் இல்ல. வலிக்குதும்மா. காத்து, உன் வாலுத்தனம் அதிகமாகிட்டே போகுது. என்னைக்குமே பெரியவங்க சொல்றத தட்டக்கூடாது. இப்போவாவது புரிஞ்சுதா? இனிமே நான் கேட்டு நடந்துப்பேன். வாக்கா.